நீங்கள் பார்த்தீங்களா? அதிரம்பள்ளி, வால்பாறை டு அதிரம்பள்ளி செக் போஸ்ட். இதாங்க செக் போஸ்ட்டு வால்பாறைக்கு. கண்டிப்பாக இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உள்ளே விடுவாங்க. பார்த்தீங்களா? சொட்டிங்கு ஆலியார் டேம் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. மார்ச் மாதம் இன்றைக்கி 27ஆம் தேதி. இந்த டைம் வந்தீங்கன்னா இப்படி தான் சொட்டிங்கோடு தான் இருக்கணும். மேலே வால்பாறைன்னா எப்படி இருக்குன்னு தெரில. நமக்குள்ளே மழை பெய்யும். ஆமாம், இங்கே மழை வருதோ இல்லையோ, என் ஃபேஸில் ஃபுல்லாக மழையாக தான் இருக்குது. ஃபுல் செட்டிங்காக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்போ? சரி, நல்லா இருக்கும், எல்லோரும் வால்பாறை வாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்தேன். இதுதான் ஃபஸ்ட்டு விசிட்டு ஆலியார் டேமு. இங்கே மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு மூஞ்சில். இன்னும் போக போக என்ன ஆகுதுன்னு தெரியல. போக போக எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுறேன். இதாங்க செக் போஸ்ட்டு வால்பாறைக்கு. கண்டிப்பாக இ பாஸ் அப்ளை பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உள்ளே விடுவாங்க. மழை வேற ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட்டு அவ்வளோவா சரியில்லை, வெயில் தான் அடிக்குது ஃபுல்லாக. அது நீங்கள் பார்க்க வேண்டியது வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்டு. இங்கே வந்து ஒரு டீ சாப்பிட்டுனே இந்த எஸ்டேட்லாம் சுற்றி பார்த்துட்டு டீ சாப்பிட்டு போங்க. சைடில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது ஃப்ரேமு. இப்போ லைட்டாக இங்கே தான் குளிர்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்த சைடில் இங்கே தான் லைட்டாக குளிர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிறதுக்கு சிறந்த இடம். இங்கே தான் வால்பாறை வந்தால் ஃபோட்டோ எடுப்பாங்க பசங்க நின்று. இப்போ நம்ம நிற்கிற பிளேஸ் வந்து வால்பாறையில் ஒரு முக்கியமான பிளேஸு. பைக்கர்ஸ்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஃபோட்டோ எடுத்து தான் போவாங்க. நாங்களும் ஃபோட்டோலாம் எடுத்துச்சு சுற்றி பாருங்கள். எல்லாம் வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கு. மார்ச் மாதம் இப்போது உங்களுக்கு பரவாயில்ல. சரி, ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ரூம் எடுத்துகிட்டு. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வால்பாறைக்கு 14 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து வால்பாறையில் மிக முக்கியமான பிளேஸு கோலாங்கல் ரிவர். தண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. சரியாக தண்ணி ஃப்ளோயிங் இல்லை. மார்ச் மந்த்து வெறும் கல்லுக்கெல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தண்ணி அங்கெல்லாம் இருக்குது குளிக்கிற மாதிரி. ரொம்ப ஆழமெல்லாம் இல்லை தண்ணி இப்போதைக்கு. தண்ணி கம்மியாக தான் வருது, ஆனால் குளிக்கலாம் இதிலே. பட்டு யங்ஸ்டர் வந்தால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகும். தண்ணி அவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா? அதிரம்பள்ளி, வால்பாறை டு அதிரம்பள்ளி தமிழ்நாடு இந்தியாவிலே டஃபஸ்ட்டு ரோடு இது. இந்த ரோட்டில் நம்ம பயணம் பண்ணும்போது இன்றைக்கி சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு எதுனாலும் வரலாம். நம்ம டேஞ்சரான ரோட்டில் போகும்போது பார்த்து சேஃபாக போகணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் போகும்போது வந்து பைக்கில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணி போயிடுங்க. சென்ட்ரலில் ஒரு 80 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாது. ஃபில் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு நல்லது. சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, தண்ணி எதுவுமே கிடைக்காது. இங்கேயே நீங்கள் வாங்கி போகணும். இருந்தாலும் அதே மாதிரி போகும்போது சோலையார் டேம் வருது நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த செக் போஸ்ட்டு அங்கே ஒரு என்ட்ரி பாஸ் தருவாங்க. அது நம்ம வாங்கிட்டு உள்ளே போகணும். டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 to ஈவினிங் 4, அதாவது 2 வீலருக்கு. இதே மாதிரி நீங்கள் 4 வீலரோ பஸ்ஸிலோ வந்தீங்கன்னா காலைல 6 to ஈவினிங் 6 இந்த டைமுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். சென்ட்ரலில் எங்கேயுமே டைம் நம்மளுக்கு கிடையாது. அதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும். நைட்டில் யாருக்குமே அலோடு கிடையாது. சரி, வாங்க கைஸ் நம்ம போகலாம். நான் சொல்லியிருந்த மாதிரி சோலையார் டேமுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே எப்படி போய் இருக்குன்னு பார்க்கணும். கம்மியாக வருது, நீர் வரத்தெல்லாம் கம்மியாக இருக்குது. தண்ணி இல்லைங்க. கீழே வந்து தண்ணி வரல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பில் போய் தான் அங்கே கீழே போய் தண்ணி வரத்தை பார்த்துட்டு வரலான்னு இருந்துச்சு. தண்ணி வராதனால இப்படியே நிறைய கட்டுறேன் நான். அதுக்காமி பாருங்கள், செக் போஸ்ட்டு, கீழே செக் போஸ்ட்டு, என்ட்ரி பாயிண்ட் வாங்கி வச்சு இந்த டைமுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடணும். என்ட்ரி பாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த அனிமல்ஸும் நாங்கள் பார்க்கல.
அந்த டஃபஸ்ட் ரோட்டில் தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். கூடிய விரைவில் கொம்பனை சந்திக்கு போகிறோம் பாருங்க. இங்கே இது எல்லாம் ஸ்லோவாக போகணும். சாணி எங்கே அவ்வளோ ஸ்பீடாக காமிக்கணும். என்னது எங்கே ஏனியா கிதா? ஆன் இதில் ஒரு மினி வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கு. இந்த ஆறு தான் பார்த்தீங்கன்னா அதிரம்பள்ளிக்கு போகும்போது அதிரம்பள்ளியில் இந்த தண்ணி தான் இருக்கும். இங்கே எவ்வளோ அளவு போகுதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி அங்கே போகும். ஒரு வழியாக அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. தண்ணி ஃப்ளோயிங் நல்லாயிருக்கு, எல்லாம் குளிக்கிறாங்க. இந்த கீழே வியூ பாயிண்ட்டுக்கு போகல, அது எப்படி இருக்குன்னு தெரில. இப்படிதான் இருக்குது. தேர்வு பார்த்தீங்களா வியூ பாயிண்ட், அங்கே தான் போனோம். நெக்ஸ்ட்டு விசிஷ்ட அதிரம்பள்ளி வியூ பாயிண்ட், அதிரம்பள்ளி ஃபால்ஸ் வந்தாச்சு. ஃப்ளோயிங் நல்லாயிருக்கு. தளபதி விஜய் வந்து வேட்டைக்காரன் படத்தில் பார்த்தீங்களா இங்கேருந்து தான் குதிப்பார் ஓடி வந்து. நான் வந்து அந்த கிளிப் ஆட் பண்ணுறேன் இதில். நீர்வீழ்ச்சி செல்லும் பலி. ஹலோ காய்ஸ், அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. தண்ணி ஃப்ளோயிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா வருது. கீழே வாட்ரு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. தண்ணி ஃப்ளோயிங் இப்படி தான் இருக்குது, நல்லா வருது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பையாப்பட்டில் தமனா பார்த்தீங்கன்னா இங்கே தான் டான்ஸ் ஆடிப்பாங்க இந்த இடத்துல.
சாங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே வாங்க போகலாம். போகலாமா?